ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சட்டன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் செய்ய 3 பொருள் இருந்தால் போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் துருவன தேங்காய் எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்காமல் இதுமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 50 கிராம் முந்திரி எடுத்து நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. 25 கிராம் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திராட்சை பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச துருவன தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரவையும் தேங்காயும் சேர்ற அளவுக்கு கலந்து நல்லா விட்டுக்கோங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ அதே பேனில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வறுத்து வச்ச ரவையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கேன், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். உங்களோட ரேட்லேயும் இதுமாரி ஹோல்ஸ் இருந்தால் பேப்பரை வச்சு அடைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். இது சாஃப்டாக ரொம்ப உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தீபாவளி ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நாவில் அறுசுவை அனைத்தும் கிடைக்கட்டும்.